தண்ணி குடிக்கிறாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் ஃபெயில்டு ஸ்டேட்டா போனதுக்கு முக்கியமான காரணங்கள்ல 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு மன்மோகன் சிங் அரசு ராஜதந்திர ரீதியில் சர்வதேச நாடுகளை கன்வின்ஸ் பண்றதுக்கு எடுத்த நடவடிக்கைகள், ஆதாரங்களை கொண்டு போய் அவங்க முன்னால வச்சது. அந்த மாதிரி இன்னைக்கு செய்யணும். நம்ம அதோட சேர்த்து ராணுவ நடவடிக்கை இருக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமானது நாட்டில் கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டும். சர்வதேச அளவிலும் இந்தியாவின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும். இது ரெண்டையும் மோடி கவர்மெண்ட் செய்யல. ராணுவத்தை மட்டும் அடிச்சிருக்காங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, தினம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஊழவுதவர் விடுவாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க, சவடால் தான் இருக்கும். ஆனா தேசிய அளவுல ஒரு கருத்தொற்றுமை இல்லைன்னா இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள இங்க பிரச்சனை வேற மாதிரி வரும். இதை விட முக்கியமானது இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கு ஆதரவான போக்கு இன்னமும் வலுவா வரல. அதற்கு அது மோடி கவர்மெண்டோட தோல்வி. ஏன் ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட யூஎன் மீட்டிங், க்ளோஸ் டோர் மீட்டிங்ல எந்த தீர்மானமும் போடாம அவங்க வெளியில போறாங்க? ஏன்னா உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன் ட்ரம்ப் ஷேம்ஃபுல் திங்ன்றாரு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்காவோட ஆதரவு உங்களுக்கு இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல நீங்க ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி. ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் சீனாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சைனீஸ் இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ராணுவ ரீதியா சீனாவோட ஆதரவு, இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுல இருக்குது. இதுல நீங்க அமெரிக்காவை சேர்த்து பகைச்சிங்கன்னா சர்வதேச அளவில் இந்தியா தனிமைப்பட்டு விடும். மோடி அரசுக்கு இந்த புரிதல் இப்போதைக்கு இருக்கான்னு தான் தெரியல.